கொள்ளுப்பிட்டிய பகுதியில் உள்ள சபாநாயகரின் பழைய உத்தியோகபூர்வ இல்லமான மும்தாஸ் மஹால் வளாகத்தில் சேதமடைந்த சில சொகுசு வாகனங்களை இன்று எம்மால் அவதானிக்க முடிந்தது. சபாநாயகரின் புதிய உத்தியோகபூர்வ இல்லம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பாராளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ளது. கொள்ளுப்பிட்டி RLD மில் மாவட்டத்தில் உள்ள மும்தாஸ் மஹால் எனும் சபாநாயகர்களுக்கான பழைய உத்தியோகபூர்வ இல்லத்தின் வளாகத்திலேயே இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த சொகுசு வாகனங்கள் யாருடையது? எதற்காக இந்த வாகனங்கள் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டன? இதன் மூலம் கிடைக்கும் பலன் என்ன? இந்த வாகனங்கள் சேதமடைவதற்கு யாரிடம் அளித்தது? இந்த வாகனங்களை பார்க்கும் போது எழும் கேள்விகளே அவை. தேசிய மரபுரிமைகள் அமைச்சின் பெயரிலான பெயர் பலகையொன்று இந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த போதிலும் இந்த வாகனங்கள் அதற்கு உரித்தானது என்பதனை உறுதிப்படுத்த எந்த காரணியும் இங்கு இருக்கவில்லை. இது தொடர்பில் அறிந்து கொள்ள நாம் பல தடவைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்ய போதிலும் அது பலன் அளிக்கவில்லை. கடந்த காலங்களில் பயன்படுத்திவிட்டு பின்னர் காணாமல் போனதாக சந்தேகிக்கும் வாகனங்களா இவை?